என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாமே பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாமே பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதிலெல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதிலெல்லாம் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்தை நாளாந்தம் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உணர்வதோடு மற்றவர்களோடும் அந்த அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள அதை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் எமக்கு விடுக்கின்ற அழைப்பை ஏற்று எங்களை அவரது அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக்கி கொள்ள ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி இப்பலியில் மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற சகாயநாதன் நிதர்சனா இவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் வாழ்விலே செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காக அவன் நன்றி கூறுவோம். பலவிதமான ஆற்றல்கள் திறமைகளை கொடுத்து இவரை ஆசீர்வதித்திருக்கின்றார். இவர் மூலம் ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை நினைத்து நன்றி கூறுவதோடு இவரது வாழ்வு இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக பிறர் அன்பிலும் உரை அன்பிலும் இவர் சிறந்து விளங்க இப்பலியில் இவருக்காக உருக்கமாக வேண்டுவோம். நன்றி பலியாக சகாயநாதன் சுகன்யா இறைவனுக்கு நன்றி கூறியும் யோகானா பிறந்த நாளுக்கு நன்றி கூறியும் பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இவர்களது நன்றி உணர்ந்த உள்ளங்களையும் நன்றியையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதோடு இவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதிக்கவும் இவர்களது வாழ்க்கை பயணத்திலே தொடர்ந்து ஆண்டவரது பராமரிப்பும் வழிநடத்தலும் இருக்க வேண்டுவோம். வேண்டுதல் பலியாக சானஸ் இறைவனிடம் வேண்டுதல் நிறைவேற இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவர் தாமே கனிவோடு இவரது வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அவற்றை பெற்றுக் கொடுக்க இப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். மரித்த விசுவாசிகளான விஜயகுமார், டக்ளஸ், ஜேசுராசாஸ், பேபி, பிரான்சிஸ், பொன்னுப்பிள்ளை, ஆரோக்கியநாதர், ரோஸ், மரியாந்தம்பி, திரேசம்மா, மரியாந்தம்பி, ஹென்றி சீலன், கைத்தாம்பிள்ளை பெர்னாட், குருசுப்பிள்ளை அந்தோனி குரூஸ், லோரன்ஸ் அலெக்சாண்டர், லாசரஸ் பிலோமினா மடுத்தீன், லாசரஸ் அருட்சகோதரி ஜூட் மடுத்தீன், பீட்டர் தோமஸ் பிள்ளை, ஆண்டனி ரீட்டர், ஸ்டனிஸ்லாஸ் லிஹோரி மாவுண்டு, ஜோகேஸ்வரி, மனவல் மேரி ஜோசபின், மவுன் தயான், மனவல் ஜேசுதாசன், டொனால்ட் சவரியம்மா, பிலிப்பு அந்தோனி பிள்ளை, மனவேல் லோபோன்ஸ்,
லியோ அஞ்சலி லீலா, பர்னபாஸ் ஞானசீலன், அருட்தந்தை நீக்கிலாம்பிள்ளை, பாக்கிய ரஞ்சித், பர்னபாஸ் மேரி ஜோசப்பின், நிரஞ்சன் நிரஞ்சினி, கிருஷ்ணபிள்ளை, ஜேனுஜன், அமிர்தநாதர் பிரான்சிஸ் அம்மா, மரியாம்பிள்ளை அந்தோணி பிள்ளை, கமில் பெர்னாண்டோ தேவராஜ், பெர்னாண்டோ விஜயராஜ், பெர்னாண்டோ ஆனந்தராஜ், பாக்கியநாதர், லூதுநாயகி, ஜோசப் ஞானம்மா, சவரிமுத்து, கத்தரீனம்மா, லதிஸ்லாஸ், செரோனி, மனவல், ஜூலியன், பிலிப் எம்எல், ராயப்பு விக்டர், சலேட்டம்மா, விக்டர் பாஸ்கரன், விக்டர் லூசியா, விக்டர் ஆண்டனி, விக்டர் ரீட்டம்மா, வின்சலோஸ் மேரி எமெல்டா 6 மாதம், பிலிப் ரொசாரோ, ஜோன் ஜேசுதாசன், துரையன், குஞ்சுத்தம்பி, மிக்கேல், சரோசா, ரோஸ்மேரி, செபரட்னம், அந்தோணி, மரியாம்பிள்ளை, வஸ்தியாம்பிள்ளை, மரிய சலோமை, வஸ்தியாம்பிள்ளை, மரியதாஸ், தேவதாஸ், புஷ்பமணி, ராகேஸ்வரன், பாவை, அருட்தந்தை பொனிபஸ் இம்மானுவேல், கப்ரியேல் மார்க்ரெட், மன்னர் ஆண்டனி வட்டம்மா, அருட்பணி நேசநாயகம், அருட்பணி எட்மன் மைக்கேல், அருட்பணி லக்ஷ்மன், மறையாசிரியர் ஆரோக்கியநாதர், சிவமாலை சுரில், மனவேல், லெபோன்சியஸ், பிலிப் ரொசாரோ, மரியரத்னம், பிலோமினா, பட்ரிக், கிரகரி, விக்டோரியா, கிரகரி, ஆண்டனி பிரான்சிஸ், விஜயன் மேரி, சியாமிலா இவர்களது ஆன்மகளை பாட்சிக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறஞ்சி பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பில் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிமையை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 17 தொடங்கி 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேயர் கட்சியினர் அனைவரும் பொறாண்மையிலாய் நிறைந்து திருத்தூதர் கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார்.
இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ராயல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தரை கூட்டி திருத்தூர்களையும் சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டி இருப்பதையும் காவலர் வாயிலில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தையை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார்கள். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவன் அவருக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்துக்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர் தம் தூதல் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
உலகத்துக்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட்டு இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீழ்ச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். அதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பதே வெளியாகும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் வாழ்வுக்கு பேரொளியாக வந்த ஆண்டவர் இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது ஒளியை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கும் என்பதையும், நாங்கள் இருளை சார்ந்தவர்களாக இருந்தால் இருளை சார்ந்த வாழ்க்கை முறைகளை களைந்து சவால்களை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, எதிர்ப்புகளை தாண்டி ஒளியிலே வாழ நாங்கள் எத்தனிக்க வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும், ஒளிக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று அழைத்து நிற்கின்றது. 2ஆம் உலகப்போர் முடிவுற்ற காலங்களில் ஹிட்லருடைய ஆட்சி காலத்திலே ஜெர்மனிய நாட்டிலே நாசிகளுடைய சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தவர்களில் ஒருவர்தான் விக்டர் பிராங்க்லின். இவர் தன்னுடைய அந்த சிறைச்சாலை அனுபவத்தை அங்கிருந்து வெளிவந்தவுடன் அவர் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்ற தன்னுடைய நூலிலே இவ்வாறு கூறுகின்றார். பல ஆண்டு காலமாக இருளாக இருந்த இருட்டறைக்குள்ளே இருந்தவர்கள் விடுதலை பெற்று வெளியே வருகின்றார்கள். வெளியே வருகின்றவர்கள் ஏற்கனவே இருட்டிலே வாழ்ந்த இந்த இருளுக்குள்ளே பழக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களால் வெளியே வந்து வெளிச்சத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் மீண்டும் இருளை நோக்கி சிறைக்குள் சென்று விட்டார்கள் என்ற அனுபவத்தை அவர் பகிர்ந்தார். அன்புக்குரியவர்களே, காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு காலங்களிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எசாயா நூலில் நாங்கள் இருளுக்குள் வாழ பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். எங்களை அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே இருந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு ஒளியாக இந்த உலகுக்கு வந்து தன்னை விண்ணக தந்தைக்கு உன்னத பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்கு மீட்பை பெற்றுத்தர நாங்கள் மீண்டும் இருளுக்குள்ளே வாழ்வது முறையாகாது. இன்றைய முதலாவது வாசகம் இவ்வாறு இருளுக்குள்ளே இருந்த திருத்துதர்களுடைய வாழ்க்கை முறை ஒளியை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றப்பட்டது என்பதை நமக்கு விவரிக்கின்றது. ஆண்டவருடைய இறப்பு காலத்திலே ஓடி ஒளிந்து பயத்திலே இருந்த சீடர்கள், அறையை பூட்டி கொண்டிருந்த சீடர்கள் இன்று ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு அனுபவத்தால் தூண்டப்பட்டு ஒளிக்கு சாட்சியம் பெறுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய உயிருக்கு அஞ்சவில்லை. ஆண்டவர் இயேசு என்ற மாபெரும் உண்மையை தங்களுடைய வாழ்வாலும் போதனையாலும் அவர்கள் காண்பிக்க முற்படுகின்றார்கள். ஆகவேதான் பார்க்கின்றோம், அவர்கள் பயமற்றவர்களாக வெளிப்படையாக ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்தார்கள்.
சிறைச்சாலை பூட்டப்பட்டிருந்தும் அவர்கள் வெளியே வந்து மீண்டும் ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியம் பெறுகின்றார்கள். தங்களுடைய உயிர் பறிக்கப்படும் என்று தெரிந்தும் இறுதி வரை ஆண்டவருக்காக அவர்கள் தங்களை மாற்றுகின்றார்கள், தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒளியை சார்ந்த மக்கள் அவர்கள் ஒளிக்கு சாட்சி என்பவர்கள் எவ்வாறு என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு எவ்விதமாக இந்த உலகிலே வாழ்ந்தாரோ அவருடைய காலடிகளை பின்தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை முறையை வாழ எத்தனிக்கின்றவர்கள் ஒளியின் மக்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் தந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ இப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடும். பேரன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நீர் எம்மீது வைத்த அன்பினால் பாடுபட்டு துன்பங்களை அனுபவித்து இறுதியில் சிலுவையில் கரம் விரித்தீர். அந்த அன்பினால் பாவம் நிறைந்த முழு மனுக்குலத்தையும் கழுவி துடைத்தீர். எனவே நாமும் எமது பாவ வாழ்வில் இருந்து விடுபட்டு பிறரது துன்பங்களை எமது துன்பங்களாக ஏற்று அன்பை விதைக்கும் நற்கிறிஸ்தவராக மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் நல்ல மேய்ப்பனே இறைவா, உமது திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்துவதற்கு நம்பிக்கையையும் அன்பும் இரக்கமும் கொண்ட சிறந்த தலைமைத்துவ பண்புகளால் மக்களுடன் ஒன்றுபட்டிருக்கும் நிலைக்கு ஒரு சிறந்த திருத்தந்தையை வெகு விரைவில் நியமித்து இறையரசருக்கான பணி எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, விசுவாச கொன்றில் இறந்து போன மவுன் ஜோயேஸ்வரியின் அவரது பாவங்களை மன்னித்து உமது நித்திய வீட்டில் அளித்தள்ள வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, எனில் விசுவாசம் கொண்டவள் இறப்பினும் வாழ்ந்தாம் என்று மொழிந்ததவனே, இறந்து போன உமது பாதம் வந்துள்ள எமது அம்மம்மா ஆன்மாவை நிறைவாக ஆசீர்வதித்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றதென நீர் அறிகின்றீர். நம்பிக்கையாளர் நீண்டளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் ஏக்கங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள்.
ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உமக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், மனிதம் வளர மனுவானாய், மாற்றம் காணும் வழியானாய். ஏழை வாழும் வீதியிலே இறங்கி நடந்து அணைத்து கொண்டாய். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். உன் வழி நானும் வாழ்ந்திடவே உள்ளத்தில் ஆசை நிதம் சுமந்தேன். மனித மண்ணில் உயிர்த்தெழ மடியும் விதையாய் என்னை தருவேன். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நன்மைக்காகவும் உமது கைந்தி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பிழையின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரு இயல்பிலே பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களாலே எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பாலங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலே உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று நமக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம்.
உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்துவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்று முன் சாயதானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்று முன் சாயதானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்துவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன்
பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளம் நிறைவாகவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ளம் நிறைவாகவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்துவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. ஜூபிலி ஆண்டுக்கான சபம். உன்னகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமண மங்கள் சகோதரமாயே இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் மது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மேல் மண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தல்லும் நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற மது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவ நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் உன்னருகினிலிருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதேயோர் யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன்னருகினிலிருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வர் ஏன் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வர் ஏன் நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட
ஏன் இறைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.